ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட கூட்டணி வருவாங்களா வரமாட்டாங்களான்ற கேள்வி எல்லாரும் மத்தியிலையும் எழுந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் இதை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தாவேகா கட்சி தொடங்கப்பட்ட 2 வருடங்கள் தான் ஆகுது. ஆனால் முதல் சட்டசபை தேர்தலையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க. கட்சியோட முதல் மாநாட்டிலேயே தளபதி அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது கூட்டணி கட்சிக்கு ஆட்சியில் பங்கு தருவோம்னு. இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சொல்லாத விஷயத்தை தளபதி சொல்லியிருந்தாரு. காங்கிரஸ் கட்சி இப்போ திமுக கூட்டணியில இருக்காங்க. ஆனா 2024 மக்களவை தேர்தலில் 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் காங்கிரஸ் கட்சியோட வாக்கு சதவீதம் 10% மட்டும்தான் இருந்துச்சு. பாஜகவோட ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. அப்படின்னாலுமே 11% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. ஸோ பிஜேபியோட வளர்ச்சி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்குன்னு அப்படிதாங்க சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் காங்கிரஸ் கட்சி இப்போ திமுக கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2026 சட்டசபை தேர்தலில் 41 தொகுதிகள் எங்களுக்கு வேணும். அதே மாதிரி 2 ராஜ்யசபா சீட்டுகள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தலில் 20% இடங்களை எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் திமுக இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் கட்சியை கூப்பிட அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதனால காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் விரக்திகளை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழல்ல காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகா தரப்புல இருந்து ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட கூட்டணி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 70 தொகுதிகள் கொடுக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம துணை முதலமைச்சர் பதவியையும் 6 அமைச்சர்கள் பதவி தாவேகா தரப்புல இருந்து ஒரு பெரிய ஆஃபர் காங்கிரஸ் கட்சிக்கு தர தாவேகா முன்வராங்களாம். தாவேகா இப்படி ஒரு அதிரடி ஆஃபர் கொடுத்ததுனால காங்கிரஸ் கட்சி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதாவது திமுக கூட கூட்டணியில இருக்கலாமா இல்ல தாவேகா கூட போயிடலாமா அப்படிங்கிற ஒரு இறுதிக்கட்ட முடிவுல இருக்காங்களாம். டெல்லி மேலிட காங்கிரஸ் தலைவர்கள் கூடிய சீக்கிரம் தளபதியை நேரில் சந்திச்சு இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்க இருப்பதாகவும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு.